உன்னை சுமந்து வந்தவர்கள் உன்னை மண்ணுக்குள் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது அந்த இருட்டில் நீயும் உன் அமல்களும் மட்டும்தான். இதோ விசாரணை தொடங்குகிறது. வானவர்களின் குரல் கப்ரடியையே அதிரச் செய்கிறது. உன் இறைவன் யார்? அந்த மனிதன் நடுங்குகிறான். எனக்கு தெரியும். ஏன் எனக்கு ஞாபகம் வருதில்லை? ஏன் எனக்கு வாயில் வார்த்தை வருதில்லை? அவன் அலறுகிறான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. நான் உன்னை வணங்க தவறிவிட்டேன். உலகத்தின் மாயையில் மூழ்கி கிடந்தேன். என்னை மீண்டும் உலகிற்கு அனுப்பு. காலங்கள் கடந்து விட்டதே. மறுபடி இடி முழக்கம். உன் மார்க்கம் எது? அவன் சொல்கிறான், நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் மார்க்கத்தின்படி வாழவில்லையே. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னை மீண்டும் அனுப்புங்கள். இதோ கடைசி வாய்ப்பு. இந்த தூதரை பற்றி நீ என்ன சொன்னாய்? அவன் அழுகிறான். அவரை பற்றி தெரியும். ஆனால் அவர் காட்டிய வழியில் நான் நடக்கவில்லையே. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. ஒரு வாய்ப்பு தாருங்கள். வானவர்கள் சீடுகிறார்கள். நீ எதையும் அறியவில்லை, எதையும் பின்பற்றவில்லை. இதோ கபூர் அவனை நெருக்கத் தொடங்குகிறது. அவன் எழுப்பும் அலறல் சத்தம் உலகிற்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு அது நரக வேதனை. சகோதரர்களே, அந்த மனிதன் கேட்ட இன்னொரு வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்துள்ளது. நாளை அந்த மண்ணறைக்குள் அழுவதை விட இன்று இறைவனிடம் அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள். நம் வாழ்வை சீர் செய்வோம். இன்றே இப்போதே உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா? இன்ஷா அல்லாஹ் என்று கமெண்டில் உறுதி கூறுங்கள். உங்கள் ஒரு வார்த்தை உங்களை நல்வழியில் மாற்ற ஒரு தொடக்கமாக அமையலாம். லைக், கமெண்ட், ஷேர்.